சுற்றுச்சூழலுக்கும் காற்று மாசடைவதை குறைப்பதற்கும் மழை பெய்வதை அதிகரிக்கவும் நாம் அனைவரும் மரம் நடுவது நமது கடமையாக இருக்கிறது. அதே நேரம் மரம் நடுவதனால் நல்ல வருமானமும் கிடைக்கும் என்கிற போது அனைவரும் மரம் நடுவது தன் வருங்கால சந்ததியினருக்கு சேர்த்து வைக்கும் ஒரு சொத்தாகவே கருதப்படுகிறது. ஜெரால்ட் டாக்ஸ் வழங்கும் செல்வம் தரும் செம்மரம். இம்மரத்தை வளர்ப்பதினால் வருமானம் கோடிகளில் கணக்கிடப்படுகிறது. இதனால் சமீப காலமாக செம்மரம் வளர்ப்பு விவசாயிகள் மட்டுமில்லாமல் அனைவராலும் கவனம் ஈர்த்து வருகிறது. இப்பொழுது நாம் இருப்பது தஞ்சாவூரில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் வழியில் கந்தர்வக்கோட்டை அருகில் உள்ள முள்ளிக்காப்பட்டியில் உள்ள கணேஷ் நர்சரியில். வணக்கம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடுகளில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய அப்பா தாத்தாக்கள் காலத்தில் நம்ம வீடுனா ஒரு வீடு அப்படின்னா வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும், ஒரு முருங்கை மரம் இருக்கும். நம்ம வீட்டில் நிறையா முருங்கை இலையெல்லாம் பொறிப்போம். இந்த நெய்யுக்கு முருங்கை இலையோட அந்த நுனி இலையை போட்டு நெய் வெண்ணெயை உருக்கிறப்ப அதில் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா மரம் நிச்சயமாக இருக்கும். கொல்லை பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக எல்லா வீட்லேயும் ஒரு பப்பாளி மரம் இருக்கும், எலுமிச்சை மரம் இருக்கும். அதுவும் அந்த பாத்திரம் வளர்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரம் நிச்சயமாக இருக்கும். இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நம்ம வீட்டில் அப்போ உள்ள மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரம் இருக்கிறதோட அந்த மரத்தை சுற்றி தான் அவங்களும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. வேலி ஓரத்தில் சில மரங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஆடு மாடுக்கெல்லாம் தலை பறித்து அதுலேருந்து போடுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி மரத்தோடையே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற காலம் நல்லா யோசிச்சு பாருங்கள். மரங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. ஒரு மரம் வச்சோம்னா அது ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. இந்த மரம் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அந்த மரம்லாம் அநேகமாக நம்ம வீட்டு கதவுலையும் நிலையிலையும் ஜன்னல்லையும் தான் இருக்குது வெளியே. வீட்டில் மரங்கள் வளர்க்குறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த கதவு நிலை கூட பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு, ரெடிமேட் கதவு இந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓடி இங்கேருந்து ஏகப்பட்ட இடம் ஓடுறோம், டெய்லி உழைக்கிறோம். ஒரு நாளைக்கு தூங்குறது ஒரு 6 மணி நேரம்னா மற்ற நேரம் எல்லாம் பணம்னே அலைஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? நம்மளுடைய சந்ததியினருக்கு பணம் சேர்த்து வைக்கணும், அவங்க நம்மளுடைய குழந்தைங்க கவலை இல்லாமல் அந்த வாழ்க்கையை ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் செய்கிறோம். ஆனால் நல்லா உணர்ந்து பார்த்தோம்னா இது மட்டும் போதுமா? நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரமான ஒரு உலகம் வேண்டாமா? அவங்களுக்கு நம்ம பார்த்த மரம்லாம் அவங்களும் பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் நம்ம எப்போ உணர்றோம்? இந்த மாதிரி ஒரு கஜா புயல் வரப்போ, இயற்கை சீரழிவுகள்லாம் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா டிவியிலலாம் இப்போல்லாம் மரம்லாம் குறைஞ்சி போயிடுச்சு, மரம்லாம் இல்லை, அதனால் பூமியில் சில மாற்றங்கள் ஏற்படுது, இதுக்கான விளைவுகள் தான் இந்த மாதிரியான அழிவுகள் பேரழிவுகள் இப்படிலாம் வருதுன்னு. அதனால் நம்மளுடைய ஒவ்வொரு கடமையிலையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் இந்த மரங்கள் இனிமேலாவது நடணும். இத்தனை காலம் ஓடிடுச்சு, இன்னுமே நம்ம மரம் நட்டோம்னா தான் நம்மளுடைய பிள்ளைகள் அதோட பேரம்பேத்தி காலத்தில் அவங்க பலனடைவாங்க. அப்போனா இப்போவே நம்ம நிறைய மரம் நட வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்கிற கந்தரவக்கோட்டையிலேருந்து உள்ளார பார்த்தோம்னா வேலாடிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்க நர்சரி. இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே சந்தன மரம் இருக்குது. இது ஃபுல்லுமே இந்த ஏரியா முழுசுமே சந்தன மரம் தான். இந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா 30 லட்சம் கன்றுக்கு மேலே இருக்குது. 30 லட்சம் மரக்கன்று இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட 10 லட்சம் மரக்கன்று செம்மரமே வளர்க்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல் இந்த ஏரியா ஃபுல்லுமே சந்தன மரம் இருக்குது. இந்த சந்தன மரம் கண்ணை பற்றி இவர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். இந்த சந்தன மரம் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, இது எத்தனை நாள் மரம்? அது இது 1 வருஷத்து மரம். 1 வருஷத்து கண்ணு. 1 வருஷத்து கண்ணு ஃபுல்லுமே இந்த இதுலேருந்து தான் வளர்ந்தது. இதுலேயே தான் வளர்ந்தது. சரி, இதோட கண்ணு இதோட தடிமன் எந்த அளவுக்கு இருக்கும்? தடிமன் இந்த பேனா சைஸ் இருக்குது. இந்த பேனா, அதுக்காக தான் அந்த பக்கத்தில் இந்த பேனா இது பண்ணியிருக்கோம். இந்த பேனா சைஸுக்கு இந்த தடிமன் வந்துருக்குது. இந்த
சரி, இதை நம்மளுடைய நிலத்துல போய் இதை குழி நோண்டு வைக்கிறப்ப எப்படி அதில் எதுவும் ஃபார்மாலிட்டி இருக்கா? உரம் போட்டு வைக்கணுமா? எப்படி? உரம்லாம் போட்டு வைக்க வேண்டியதில்லை. இந்த ஊடுபயிரை மட்டும் கூட வச்சு அப்படியே குழியில் வச்சு அந்த ஊடு பயிரையும் கூடவே இருக்கணும். கூடவே இருக்கணும். எதுக்காக அந்த ஊடு பயிரையும் கூட வச்சு இது பண்ணுறோம்? கூட வச்சுன்னா பூச்சிகள் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இது வைக்கிறோம். இது பக்கத்துலேயும் இருக்கணும் அந்த ஊடு ஆமா, பயிர். ஆமா. சரி சரி சரி. இந்த ஊடு பயிரோட வேர் முடிச்சில் உள்ள தண்ணியை இது எடுத்துக்கணும். அதுக்காக தான் இது நடுறோம். சரி சரி. இப்போ வந்து இந்த மரத்துக்கு வந்து தண்ணி வந்து இது நிலத்துலேருந்து உரியிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஊடு பயிரோட வேரில் உள்ள ஈரப்பதத்தை இந்த மரம் உறிஞ்சிக்குது. சரி. இதோட வெயிட் வந்து 20 கிலோ. இப்போ இதோட வெயிட் 20 கிலோ. அந்த மண்ணு எல்லாம் சேர்த்து. சரி சரி சரி. இதோட ஹைட் வந்து 3 அடி. 3 அடி இருக்குமா? சரி சரி சரி. இது வந்து எந்த ஒரு மண்ணிலையும் வைக்கலாம். வைக்கலாம். சரி. இப்போ உங்கள் நர்சரியில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கன்று வச்சுருக்கீங்க? 12,000 கன்று இருக்குது. 12,000 கன்று இந்த இடத்துல இருக்குது. சரி சரி. இப்போ இந்த இடத்துல உள்ளது எல்லாமே இந்த மாதிரி ஒரு 3 அடி வயசில் உள்ளது. இப்போ இந்த இடத்துல வந்து இது வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சந்தன மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் சந்தன மரம். இந்த சந்தன மரம் வந்து இந்த நர்சரியோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. இதில் ஒரு வித்தியாசத்தை ஒரு நல்ல கவனிங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நிறையா கீரை செடி இதெல்லாம் வந்து அடர்த்தியாக போட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஊடு பயிர்கள் இருந்தால் தான் இந்த மரத்துக்கு வந்து வேருக்கு வந்து அந்த வேர்லேருந்து ஈரப்பதத்தை இந்த மரம் எடுத்துக்கும். இந்த மரத்துக்கு எப்போதும் தண்ணி இருந்துகிட்டு இருக்கணும், ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த நர்சரியில் வந்து இந்த இடத்துல மாதிரி போட்டிருக்காங்க. சுற்றி ஊடு பயிர்களை போட்டிருக்காங்க, சுற்றி கீரை எல்லாம் நட்டுருக்காங்க. இதெல்லாம் பிடுங்கவே மாட்டாங்க. அதனால தான் இந்த மரம் வந்து இந்த மாதிரி பச்சை பசைன்னு இருக்குது. இதே உடனே இந்த இடத்துலேயே உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரியான ஊடு பயிர்கள், இந்த மாதிரி பச்சையான பயிர்கள் இல்லாமல் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதுவும் அதே சந்தன மரம் தான். இந்த இடத்துல வந்து இதுக்கான பயிர்கள் எதுவுமே இல்லை. சுற்றி இந்த பயிர்கள் இல்லை. ஊடு பயிர்கள், கீரை செடி, ஏதோ ஒரு செடி கீழே எதுவுமே இல்லாததுனால இந்த மரத்தோட கலரை பாருங்கள், வித்தியாசம் தெரியும். அந்த மரம் எப்படி பச்சை பசேன்னு இருக்குது, அந்த மரத்தை பாருங்கள். இந்த மரம் எப்படி பச்சை பசேன்னு இருக்குது. இது ஏன்னா கீழே ஊடு பயிர் போட்டிருக்காங்க. இதில் எந்த ஊடு பயிரும் இல்லாமல் இருக்கப்ப இது கொஞ்சம் டல்லாகவே இருக்குது இந்த மரம். ஏன்னா கீழே வந்து எதுவுமே இல்லை. அதனால் நம்ம ஒரு சந்தன மரமோ இல்லை செம்மரமோ வளர்க்குறப்ப இந்த விஷயத்தை கவனிச்சிக்கணும். நம்மளாம் வந்து சுத்தமாக இருக்கணும், அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடக்கூடாது. கீழே இருக்க பயிர்கள் வந்து அந்த மரத்துக்கு அந்த மரத்தோட வேர்களுக்கு இந்த பயிர்களோட வேர்லேருந்து ஈரப்பதத்தையே அது எடுத்துக்கும். அதனால் இந்த இதை மக்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த நர்சரியில் அந்த என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி 2 சந்தன மரத்தை வச்சு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. செம்மரம் வளர்ப்பு பற்றிய நம்மளுடைய பல கேள்விகளுக்கு இந்த நர்சரியின் நிறுவனர் திரு செல்வராஜ் அவர்கள் அளித்த பதிலை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் பிரைட்டன் பவர், சோலார், இன்வெர்டர், பேட்டரிஸ்.